எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அத்தனை பேருக்கும் சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. நீங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் உயர்ந்த நிலைமைக்கு அடையும் என்னுடைய இஷ்ட தெய்வத்தை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நான் என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன்னா, உங்களுக்கு ஒரு மசாலா வெரைட்டி தாங்க. இப்போ கடந்த சில வாரமாக நம்ம சேனலில் வந்து மசாலா பவுடர் தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, எங்கள் வீட்டில் வந்து நான் சிக்கனுக்கு தனியாக, மட்டனுக்கு தனியாக, மீனுக்கு தனியாக தான் பொடி தயார் பண்ணி வைக்க மாட்டேன். இந்த 3 குழம்புக்குமே ஒரே பவுடர் தாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு காட்டுறேன். அதாவது சிக்கன் மசாலா தூள் தான் நான் செய்ய போகிறேன். ஆனால் இந்த பவுடரையே நீங்கள் வந்து மட்டனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மீனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு காமிக்கிறேன். 12 காஞ்ச மிளகாய், 4 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் வெந்தயம், 3 பட்டை இலை, 4 பீஸ் பட்டை, ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 5 ஏலக்காய், 2 அன்னாசிப்பூ, 2 துண்டு ஜாவித்ரி, 5 கிராம்பு. இப்போ சிக்கன் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் தனியா போட்டுட்டேன், ஜீரகம், தனியா போட்டுட்டேன், இப்போ ஜீரகம் போட்டுட்டேன், இப்போ மிளகு, சோம்பு, வெந்தயம். இதை ஃபஸ்ட்டு மிதமான தீயில நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். இது லைட்டாக வறுத்ததுக்கு அப்புறமா இந்த காஞ்ச மிளகாயை சேர்த்து நான் போட்டுருவேன். மிதமான தீயில நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். இது மெயினாக சிக்கனுக்காக செய்த மசாலா தாங்க. ஆனால் 1-2 பொருட்கள் எக்ஸ்ட்ரா நான் போட்டுக்கிறதுனால இது மீன் குழம்புக்கும் இந்த மசாலா தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. மட்டன் குழம்பு வச்சாலும் இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ சிக்கன், மட்டன், மீன் குழம்பு 3க்குமே இந்த மசாலாவை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் கரம் மசாலா தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா சாம்பார் பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் மீன் ஃப்ரைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது சிக்கன் குழம்புக்கு செய்கிற பவுடர். இதிலே மட்டன், மீன் 2க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் இதே அளவு போட்டு செஞ்சுட்டு நீங்கள் குழம்புலாம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ மல்லி, ஜீரகம், மிளகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் வறுத்து வச்சுட்டேன். நீங்கள் இஷ்டப்பட்டீங்கன்னா காஷ்மீர் மிளகாய் வத்தலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை இதில் பாதி அதில் பாதி கூட சேர்த்துக்கலாம். அது ஒரு கலருக்காக சேர்க்குறதா எனக்கு அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ இதனால் இந்த மிளகாத்தல் தான் செய்வேன். இல்லையா குண்டு மிளகாத்தல் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது பட்டை, கிராம்பு, ஜாவித்ரி, அன்னாசிப்பூ, ஏலக்காய், முந்திரி. முந்திரி இஷ்டப்பட்டால் கூட கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அது ரொம்ப கொழுப்பு தனியாக கொடுத்துரும். ஸோ அதனால தான் நான் கம்மியாக போட்டிருக்கேன். இந்த கடாய் ஹீட்டில் அது ஒரு உரத்தில் வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த கருவேப்பிலையை வந்து நான் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? அடுத்தது எடுத்து வச்சுருக்கேன் கசகசா, பட்டை இலை. எப்படி இந்த ஹீட்டில் பொரியுது பாருங்க கசகசா. இவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் இந்த மசாலா தூள். மிதமான தீயில தாங்க வைக்கணும். ஆல்ரெடி நம்ம கடாயில் ஹீட் இருக்கு. ஸோ அதிலே இதெல்லாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. பொரியிற சவுண்டு கேட்பாருங்க கசகசா. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இதில் லைட்டாக உப்பு போட போகிறாங்க. உப்பு போடணும்னு இல்லை, நீங்கள் தேவைன்னா போட்டுக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் குழம்பு வைக்கும்போது போட்டால் போதும். நான் சும்மா லைட்டாக கொஞ்சமாக போடுவேன்.
அவ்வளோ. இது நல்லா ஆறின உடனே மிக்சியில் பவுட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்ல அப்பப்போ மிக்சியை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஸ்பூன் விட்டு கிளறி விட்டு ஓட விட்டுக்கணும். ஒரே ஷிப்பில் மையம் ஆகாது, 2-3 வாட்டி இப்படி ஓட விட்டுக்கணும். இவ்வளோ வாசனை பாருங்கள். சிக்கன் மசாலா ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டணுன்றதுக்காண்டி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னு என் விருப்பம் இருந்தால் நான் போட்ட அளவுலேருந்து அப்படியே டபுளாவோ ட்ரிபிளாவோ நீங்கள் ஆக்கி வச்சுக்கோங்க. இது அப்படியே நல்லா ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு நீங்கள் மூடி வச்சுடுங்க. அப்போ தான் அந்த வாசனை போகாமல் இருக்கும். சரிங்களா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சாந்தி திரைப்பாண்டி ஃப்ரம் சாந்திஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.